Hello guys, I'm Yasir Ahmed, செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அட் மதுரை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் படிக்கும்போது நான் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸு, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கெலாம் என்னென்ன மாதிரி ரிசோர்ஸஸ் நான் யூஸ் பண்ணேன். ஆன்லைனில் தான் நான் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணேன். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான். பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. அது என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, நீங்கள் ஏதோ கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படித்தாலும் சரி, இதை வந்து செல்ஃப் ஸ்டடியாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸு, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸாக இருக்கும். நீங்கள் கோச்சிங் சென்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களே கொடுத்துருவாங்க டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம். அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஃபிசிக்ஸ் வாலா அப்படி சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அலக் பாண்டி சார் நடத்துவார் அப்படி சொல்லியிருப்பேன். அதே ஃபிசிக்ஸ் வாலாவில் வந்து ஒரு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் ஃபிசிக்ஸ் வாலான்னு போட்டிங்கன்னா அது ஒரு ஆப் வரும். நீட்டு, ஜேஇ ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்குமே உள்ள ஆப் தான் அது. அந்த ஆப்பை நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கும் இப்போ நியூட்டன்ஸ் லா இருக்குல்ல, அந்த சாப்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னென்ன மாடலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அதுவும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் அதில் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த ஆப்பில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ராக்டிஸ் கொஸ்டினு, அப்புறம் பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த மாதிரியும் இருக்கும். டெஸ்ட்டும் அதில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். டெஸ்ட்டும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். டைமிங்கோட 3 மணி நேரம்னா அந்த டைமிங் ஓடிக்கிட்டுருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு எக்ஸாம் செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன அப்புட்னா, நீட் ப்ரெப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. அதில வந்து ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு ஒரு ஒரு சாப்டரையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 சப்ஜெக்ட்லேயுமே ஒரு ஒரு சாப்டர் எடுத்தீங்கனாலும் அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ பயாலஜிலலாம் என்சிஇஆர்டிலேருந்து அந்த லைன்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் எப்படி எடுத்தாங்க பயாலஜில. ஒவ்வொரு லைன்லேருந்தும் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு, ஒரு சாப்டருக்கே ஒரு 100, 150லாம் இல்ல 200 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கூட இருக்கும். ஒவ்வொரு சின்ன சாப்டருக்கே. அந்த அளவுக்கு என்சிஇஆர்டிய வளச்சு வளச்சு நிறையா கொஸ்டின்ஸ் அதில கேட்டு வச்சிருப்பாங்க. நீங்க இது பண்ணிட்டு அத வந்து ஆன்ஸர் அதிலேயே நீங்க டிக் பண்ணணும். அதில வந்து ரைட்டா தப்பான்னு மட்டும் சொல்லிரும். சொல்யூஷன் வந்து காமிக்கணும் அப்புட்னா, ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ மாரி வரும். ஒருத்தர் வந்து யாரோ ஒரு டீச்சர் வந்து நடத்துற மாரி இருக்கும். அப்புறம் அந்த எழுதின மாரி அந்த டெக்ஸ்ட்லேயும் அந்த சொல்யூஷன் குடுத்துருவாங்க. அது வேணும் அப்புட்னா நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். பே பண்ணலனாலுமே பிராக்டிஸ் கொஸ்டின் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் உங்களால. அந்த 4 ஆப்ஷன்ல 1 டிக் பண்ணுவீங்க. ரைட்டா தப்பான்னு காமிச்சிரும். அது மட்டும் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க பே பண்ண வேணாம். ஆனா, அதுக்கு வந்து சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்புட்னா, இன்னொரு ஆப் இருக்கு. டவுட் நெட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து எப்படின்னா, அந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, அந்த டவுட் நெட் ஆப்ல போய் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வந்து நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. அந்த டவுட் நெட்டுங்கிறது வந்து யார் வேணா அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப் தான். இப்ப நம்மளே கூட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, அத ஒரு ஆன்சர் மாரி போட்டு காமிச்சு, சொல்யூஷன் மாரி போட்டு காமிச்சு, நீங்களே கூட அந்த டவுட் நெட் ஆப்ல அப்லோட் பண்ணலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. நெறைய டீச்சர்ஸ் வந்து அதில அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னாவே இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான அப்லோட் பண்ணிட்டீங்க அப்புட்னா, அந்த கொஸ்டினுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் வந்துரும். அதில ஒண்ணு தொட்டு பார்த்தீங்கனாலே கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். நீங்க இதில பே பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அதே மாரி இந்த பிசிக்ஸ் வாலா ஆப்ல சொன்னேன்ல, அந்த பிராக்டிஸ் கொஸ்டினு, டெஸ்ட் கொஸ்டினு அது எல்லாமே. அதுவுமே வந்து நீங்க அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, அப்படியே இந்த டவுட் நெட் ஆப்ல போட்டீங்க அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் வந்துரும். இத தவிர்த்து ஆ அந்த நீட் ப்ரெப் அந்த ஆப்பு இல்ல வெப்சைட் அதில வந்து இது இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இப்ப இந்த வருஷம் அப்புட்னா, இந்த 2025ல எழுத போறீங்க அப்புட்னா, அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் குடுத்துருப்பாங்க. அது வந்து பே பண்ணி தான் நீங்க வாங்குற மாரி இருக்கும். இந்த அன்னைக்கு வீக்லி ஒன்ஸோ இல்ல ட்வைஸோ டெஸ்ட் நடக்கும்னு நெனைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. அந்த டெஸ்ட்டு வீக்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அத வந்து அந்த நீட் ப்ரெப்ல இது பண்ணியிருக்க ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அத எழுதுவாங்க. உங்களோட ரேங்க்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க ப்ரிப்பரேஷன்ல, காம்படிஷன்ல எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்புறம் வந்து டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்புட்னா, அதுக்கு என்ன என்ன எவ்வளோ மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதோட எல்லா கொஸ்டினுக்கும் சொல்யூஷனு, ஆன்சர் எல்லாமே வந்துரும். அனலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் மாரி வீக்லி ஒன்ஸா ட்வைஸான்னு தெர்ல. அப்படி இருக்கும். ப்ளஸ் அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் தனியான ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒரு 2, 3 சாப்டர் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு, 2, 3 சாப்டர் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அப்படி இப்படி இருக்கும். ப்ளஸ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் நெறையா இருக்கும். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டே ஒரு 20, 30 கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அத வந்து பே பண்ணி தான் வாங்குற மாரி இருக்கும். கம்மியா தான் இருக்கும். ரூ. 1500, 200, ரூ. 2000க்குள்ள தான் வரும்னு நெனைக்கிறேன். அது வேணும்னா அத வாங்கிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம் அத.
ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் அப்போ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீட் ப்ரெப்பும், ஃபிசிக்ஸ் பாடம் தான் மோஸ்ட்டா யூஸ் பண்ணேன். ப்ளஸ் இந்த ஆகாஷோட ஏஐடிஎஸ் ஆல் இந்தியா டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் மாரி இருக்கு. அது வந்து டெலகிராமில வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் எப்படியாவது கிடைக்க முடியுமான்னு பார்த்து எடுத்து யூஸ் பண்ணேன். பெருசா அத யூஸ் பண்ணல ஆனா. நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கு. வேணா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே போதும் தான். இதுவே நெறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். நெறையா டெஸ்ட்டு எழுதுற மாரி இருக்கும். அந்த நீட் ப்ரெப் அதில கூட அதில வந்து டார்கெட் பேட்ச் அப்படி சொல்லிட்டு 2025 அப்படி சொல்லிட்டு இருக்கும். 3000 சம்திங் போட்டிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 3200 எவ்வளவோ போட்டிருக்காங்க. பிசிக்ஸ் வாலால அந்த 2025 அந்த டார்கெட் பேட்ச்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் பிளான்னு சொல்லிட்டு 2500 2300 3000 கிட்ட அது வரும்னு நெனைக்கிறேன். அதுவும் அது நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். அதில வந்து லெக்சரு அப்புறம் டெஸ்ட்டு சீரிஸு, நோட்ஸு எல்லாமே குடுத்துடுறாங்க. ஆனா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் அத எடுக்க முடியல. அதனால போடல நான். இப்போ வந்து நீங்க டெஸ்ட் சீரிஸ் மாரி ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த பிசிக்ஸ் வாலா அப்புறம் நீட் ப்ரெப் இது 2யும் யூஸ் பண்ணிக்கலாம். பிசிக்ஸ் வாலா இந்த லெக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துரும். அது ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் இத தவிர்த்து வேற என்ன யூஸ் பண்ணேன் அப்புட்னா, என்டிஏலேருந்தே ஒரு ஆப் குடுத்துருப்பாங்க. என்டிஏ ஆபியாஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதுலயுமே வந்து 3 சப்ஜெக்ட்லயுமே வந்து எல்லா எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நெறையா கொஸ்டின்ஸு சாப்டர் வைஸ் நெறையா கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் மாரியும் இருக்கும். அது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது? நீட் லெவல்ல இருக்காது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. நானும் பெருசா அத யூஸ் பண்ணதில்ல. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பயாலஜிக்கு கண்டிப்பா அத யூஸ் பண்ணலாம். பயாலஜி என்சிஇஆர்டி ஃபுல்லா லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டு, அத ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஒரு சாப்டருக்குள்ள போயி, அந்த ஒவ்வொரு சாப்டரா உள்ள கொஸ்டின்ஸ நீங்க சால்வ் பண்ணலாம். ஒரு ரிவிஷன் மாரி இருக்கும் அது. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத தவிர்த்து கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு நீங்க புக்கு மாரி ஆஃப்லைன்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, எம்டிஜி அ ஃபி அட் என்சிஇஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படி சொல்லிட்டு புக் இருக்கு. அது வந்து நல்லாருக்கும். ஓரளவுக்கு அ நீட் லெவல் கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. இன்னும் நெறையா புக் இருக்கு. எரர்லெஸ்ஸு அப்புறம் நெறையா புக் இருக்கு. அதுல எல்லாம் வந்து ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ் நெறையா இருக்கும். இந்த எம்டிஜி அப்படிங்கிற புக்ல வந்து நீட் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அத நீங்க வாங்கி சால்வ் பண்ணிக்கலாம். 3 சப்ஜெக்ட்டுமே வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் யூஸ் பண்ண ரிசோர்ஸஸ் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ வேணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி படிங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.